ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்கலாம். நம்மை விட்டு விலகாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அந்த தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் விட்டு விலகினாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். ஆமென். மனுஷர்கள் நம்மளை மறந்துடலாம், நம்மளை விட்டு விலகிடலாம். நம்ம விட்டு விலகாதவர்கள் இவங்கெல்லாம் நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைச்சவங்கெல்லாம் ஒரு நிமிஷத்துல நம்மளை மறந்து போயிடலாம். சூழ்நிலைகள் நிமித்தமாக மாறலாம். ஆனா தேவன் நம்மளை விட்டு விலகாதவர். ஆமென். விட்டு விலகாதவர் மாத்திரம் இல்லை, எங்கேயும் உங்களை விட்டு கொடுக்காதவர். யார்கிட்டயும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். யாரை விட்டு கொடுக்க மாட்டாரு? கர்த்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளை. ஆமென். கர்த்தரை துதிக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்க எல்லாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கீங்க, உறுதியா சொல்ற, தேவன் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிடித்தது ஆராதனை, அவரை துதிக்கிறது. அதை துதிக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். துதித்த யாரையுமே தேவன் வேதத்துல விட்டு கொடுக்கவே இல்லை. தானியேலை தேவன் விட்டு கொடுக்கல. தானியேலுக்கு எதிராக அந்த ஊரே வந்தது. அவங்களோட வேலை செய்யறவங்களாம் வந்தாங்க. ராஜாவுக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னாங்க. ராஜாவை வைத்தே இவனை பழி வாங்கன்னு சொல்லிட்டு தானியேலுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லி சிங்கக்கவியில போட்டாங்க. ஆனா தேவன் விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன்னா தேவனை அவன் முழு மனதோடு ஆராதித்தான். ஆமென். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தேவன் விட்டு கொடுக்கல. அக்கினியில போட்டாங்க. ஆனா தேவனை ஆராதித்த பிள்ளைகளா கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லை மனிதர்களுக்கு முன்பதாக. தாவீது துதிகள்ல ரொம்ப ஃபேமஸான ஆள் யார்? நம்ம தாவீது. அவரை தேவன் எந்த சூழ்நிலையில விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமென். எவ்வளோ எதிரிகள், எத்தனையோ எதிரிகள், பெலிஸ்தியர்கள், அநேகர் சுத்தி இருக்க நாட்டுல எத்தனை எதிரிகள் இருந்தாலும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஏன் தெரியுமா? தேவன் அவனை யாருக்கு முன்பதாக விட்டு கொடுக்கல. ஆமென். அல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். உங்க கரங்கள்ல இருக்கிற பாடல் தாள் இல்ல, முதல் பாடலை பாடி தேவனை விட்டு கொடுக்காத தேவனை நோக்கி பார்த்து உற்சாகத்தோடு பாடுவோமா? தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்க, தெரியாதவர்கள் அடுத்த லைன் பாடும்போது சேர்ந்து அப்படியே பாடுங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. சொல்லுமா? விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை. உணர்ந்து சொல்லுமா? விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உறவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உறவல, நீங்க தேடி வந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கடை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றை கடலை அதட்டி கடை சேர்த்தீங்க. அந்த விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க.
வந்து நின்னீங்க. சொல்லுமா, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரிச்சீங்க. என்னை ஆக்கி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றை கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. சொல்லுமா, கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றை கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்புத வாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆக்கி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. சொல்லுமா, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. யார் உதவலனாலும் தேவன் முதலாவது கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளை தேடி வந்து உதவுற தேவன். நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையா. யார்கிட்டே விட்டு கொடுக்காத தேவன் உள்ள அன்பு நிறைந்தவர். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கரங்களை தட்டி தேவனை துதிப்போமா. விட்டு கொடுக்காத தேவன். ஹல்லேலூயா. எந்த மனுஷர்கள் முன்பதாக உங்களை விட்டு கொடுக்கல, சாத்தானுடைய கிரியைகளுக்கு முன்பதாக உங்களை விட்டு கொடுக்கவே இல்லையே. அந்த தேவனை உற்சாகத்தோட கரங்களை தட்டி துதிப்போமா. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த தேவன். இந்த உலகத்துல தாய் தகப்பன் கூட உங்களை மறக்கலாம். ஆமென். இந்த உலகத்துல உண்மையான அன்பு, இந்த உலக அன்புல சிறந்த அன்பு எதுன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க தாயின் அன்பு தகப்பனுடைய அன்புன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு அப்படின்னு எல்லாரும் இந்த உலகத்துல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆமென். ஆனா அந்த அன்பு கூட ஒரு நாள் மறைந்து போகலாம், அந்த அன்பு கூட ஒரு நாள் மாறி போகலாம். ஆனா உண்மையான நம்மளை நேசிக்கிற, நம்மளை மறவாத ஒரு நேசர் நம்மளுடைய இயேசு ரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நம்மள அவ்வளவு நேசிக்கிறார்? ஏன்னா அவர் நம்மளை ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். சிலுவையில ரத்தம் சிந்தி ஜீவனையே
கொடுத்து நம்மளை மீட்டு இருக்கிறார். விலைக்கிரயமாக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். நம்மளை விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா. நம்மளை மறந்து போகல. தாய் கூட நம்மளை மறக்கலாம், ஆனா தேவன் நம்மளை மறக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை முழு இதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா என்னை யாரு வேணாலும் மறக்கலாம் தகப்பனே, ஆனா நீங்க மறக்க மாட்டீங்க சொல்லி துதிப்போமா. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி துதிக்கும் போது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். முகம் மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையே ஒளி உள்ள வாழ்க்கையா மாறும். மலை மேல் உள்ள ஒரு விளக்கை போல நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஒளி தரும் விளக்காக நீங்க மாறுவீங்க. பயனுள்ளவர்களாய் நீங்க மாறுவீங்க. கர்த்தரை நம்புற நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நாம் அவரை தேர்ந்தெடுக்கல. அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக, அவரை துதிக்க, அவர் மீது அன்பு செலுத்தி வாழ்வதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை மறவாத நேசரை நோக்கி சொல்லுவோமா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். தேவன் உனக்கு
மாறினாரே தாய் கூட மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, உன்னை நம்பினவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும்போது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தாய் கூட உங்களை கைவிட்டுடலாம், தகப்பன் கூட உங்களை மறக்கலாம், ஆனா கர்த்தரை நம்புற ஜனங்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி, தேவன் சகலத்தையும் மாற்றி உங்களை கைவிடாமல் காப்பார். ஹல்லேலூயா. நீங்க நம்புறவ சாதாரண தெய்வம் அல்ல, அந்த சராசரங்களை படைத்து ஆளுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவனை நம்பினவர்கள் யாரும் வெட்கப்பட்டதில்லை. ஆமென். அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு நின்றதை கிடையாது. ஹல்லேலூயா. அவங்க யார்கிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அவர் தேவன் எல்லாவற்றையும் உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஒரு முறை சொல்லலாமா, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். சொல்லுமா, தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. உங்க நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கட்டும், ஒரு நாள் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. என்ன வந்தாலும் உங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. சூழ்நிலை எதிரா இருந்தாலும் உங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. விட்டு விடாதே. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட பள்ளிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். சொல்லுமா, தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். சொல்லுமா, தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, உன் நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தேவனை துதிக்கலாம். கரங்களை தட்டி, கரங்களை உற்சாகத்தோடு தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீ
நீர் எங்களை கைவிட மாட்டீர் தகப்பனே. நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. தாயினும் மேலான தேவன் நீர். தாய்க்கு மேலாக எங்க மீது அன்பு வைத்த தேவன் நீர் அப்பா. அப்பா உமக்கு நன்றி. கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்தில் உம்மை துதிக்கும்படியா சபையாருக்கும் நீ தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா உம்மை நம்புகிறோம் தகப்பனே. எங்க வாழ்க்கையில சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் தகப்பனே உண்மையே நம்புகிறோம் அப்பா. உண்மையே எங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களை நடத்தி செல்லுங்க தகப்பனே. நன்றி தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் அப்பா நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க. செய்தி வேலையில் அப்பா நீர் தாங்க ஆண்டவரே. நீருடைய வார்த்தைகளை கொடுங்க தகப்பனே. எங்க ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை. நன்றி தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே அடித்த ஒரு சிறிய அந்த ஒரு புயல் காட்டில் எங்கள் வீடு கொஞ்சம் சேதம் அடைஞ்சிச்சு. அன்று இரவிலேயே எங்கள் குடும்பத்திற்கு வந்து எங்களை அன்போடு விசாரித்து அருமையான சகோதரிகளை குடும்பமாய் வந்து எங்கள் மீது அன்பு காட்டி எங்களை ஏந்தின தாங்கின குடும்பத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன், சோதரிக்கிறேன். எங்களை ஃபோன் மூலமாக விசாரித்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்னைக்கு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், இந்த மாதிரி சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோன்னே அனிதா சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கும், இங்கேயே கிடைக்கும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு பக்கத்தில் என்ன செய்தது, அந்த உடைந்து போன சீட்டுக்கு பதிலாக அது எங்கேயுமே கிடைக்கான்னு சொன்னாங்க. ஆனால் ஈஸியாக கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கி அந்த ஓரளவுக்கு நாங்கள் முடிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக எங்கள் மீது அன்பு காட்டின, எங்களை ஏந்தின, எங்களை தாங்கின ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்களை நாம் சுருக்கமாய் நம்ம ஷார்ட்டாக நம்ம தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. 118வது சங்கீதம் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. 16ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நல்ல சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது பாருங்களேன், ஆண்டவருடைய கரத்தை குறித்து இன்னைக்கு ஆண்டவர் 2 வசனத்திலும் சொல்றாரு, அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யுமா. அப்போ நம்மை வலது பக்கத்திலிருந்து தாங்குகிற ஏந்துகிற கடவுள் சொல்றாரு, அவருடைய வலது கரம் உங்கள் மீது பராக்கிரமம் செய்யும். அது அந்த கரம், அந்த கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில் 41வது ஏசாயா 41:10 எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வலது கரம் முதல்ல நமக்கு என்ன செய்தான், நம்மை தாங்குகிறதா. எப்பெல்லாம் தாங்குது, நம்ம பலவீனப்பட்டு இல்லாட்டி கஷ்டப்பட்டு சோர்ந்து போய் அப்படியே நம்ம உட்கார்ந்து விழுற நேரம், அவ்வளவுதான். அந்த நேரத்துல கர்த்தருடைய கரம் வலது கரம் நம்மளை என்ன செய்கிறதா, தாங்கி நம்மளை மீண்டும் நிலைநிறுத்துகிறது. சில நேரங்களை பார்த்தீங்கன்னா சில மரங்கள் வந்து என்ன செய்யும், சாயிற மாதிரி இருந்தோன்னு என்ன செஞ்சிருப்பாங்க, 2 கம்பு கொடுத்து என்ன செய்வாங்க, அது கீழே விழாத மாதிரி கிராமங்கள்லாம் அப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? முட்டு கொடுத்துருப்பாங்க. ஆண்டவர் முட்டு கொடுக்கிறவர்ல நம்மை நிலைநிறுத்துகிறவர். அல்லேலூயா. நம்மை தாங்கி அப்படியே நிலைநிறுத்துகிறவர். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாரு. பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட 41:18 தானே சிஸ்டர்? ஆமா, வாசிங்க. வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வாசிங்க. வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவந்தார வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன்.
போதும். ஹல்லேலூயா. அடுத்தப்புல ஆண்டவருடைய கரம் என்ன செய்கிறதா, உண்டு பண்ணுகிற நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்குகிற கரங்களா என்ன செய்கிறது இருக்கிறது. அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 41ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். 3 காரியத்தை சொல்லிட்டேன். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தருடைய வலது கரம் உங்களை தாங்கும், கர்த்தருடைய வலது கரம் நிறைய வனாந்தரத்துல நிறைய காரியங்களை உருவாக்குறது போல வனாந்தரமான உங்கள் வாழ்க்கையில செழிப்பை உருவாக்கும். கர்த்தருடைய வலது கரத்தை, அவர் சொல்ற வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவருடைய கரம் நமக்கு துணை நிற்கிற கரம். 4 காரியம் நான் சொல்லிட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஷார்ட்டா சொல்லி நம்ம கரெக்ட் டைமுக்கு முடிச்சிடலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. யாத்ராகமம் 15:9. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் பட்டயத்தை உருவுவேன். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று, என் கைகள் அவர்களை சங்கரிக்கும் என்று. பிரியமானவர்களே, அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வருகிற வார்த்தை இது. நான் உங்களை என்ன செய்ய போறேன், சங்கரிக்க போறேன், பட்டயத்தை உருவேன், பின்தொடர்வேன், உங்களை பிடிப்பேன், உங்களை நொறுக்குவேன். அதாவது உங்களை நான் நிம்மதியா என்ன செய்ய மாட்டேன், வாழ விடவே மாட்டேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இதே போன்ற சம்பவங்கள் நம்முடைய குடும்பத்திலும் என்ன செய்கிறது இருக்கிறது. நம்ம நிம்மதியா வாழவே விட மாட்டேன்றாங்க. எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? நிறைய நம்முடைய குடும்பங்கள் அப்படி என்ன செய்கிறது இருக்கிறது. நம்ம கொஞ்சம் சிரிச்சா அவங்களுக்கு வயிறு என்ன செய்யுது, எரியுது. நம்ம சிரிச்சாங்க என்ன செய்யுது, எரியுது. நம்ம அழுது அவங்க என்ன செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகி கொஞ்சம் முன்னேறி நம்ம உழைச்சி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வேர்வை சிந்தி நம்ம வந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம், ஆண்டவரே என் குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துடுங்க, முன்னேறுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை முன்னேற்றி எடுத்து வர்ற நேரம் 10 பேரை ஏவி விட்டுருவான். அப்போ அங்கிருந்து வருகிற அந்த சோதனையான காரியங்கள் தான். அப்பதான் இந்த இதெல்லாம் எழும்புறது யாருன்னா, வெளியூர்காரன் எவனும் தேவையில்லை, நம்ம உள் வீட்டில் இருக்கவங்களே நமக்கு போதும். நம்மளை முன்னேற்றத்தை விரும்பாத ஒரு கூட்டம் நம்ம குடும்பத்தில் என்ன செய்யும், இருக்கும். அப்படிப்பட்ட என்னோட குடும்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நேரங்களில் என் சகோதரிகளும் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இவன் எப்படி இப்படி வந்தாங்கிறத இன்னும் கூட பொறுக்க முடியாத, தாங்க முடியாத எங்க குடும்பத்தில் கொஞ்சம் பேருக்கு உண்டு. நான் தைரியமாவே சொல்லுவேன். இன்னும் அவங்களுக்கு அதை அப்சர்வ் பண்ணவே முடியல. எப்படி 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 இந்த எப்படிங்கிறதுக்கு பதில் அது அப்படித்தான், அது ஆண்டவர் தான் நம்மளை கொண்டு வருகிறவர். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட நெருக்கடியான நிலைமை வரும்போது, சோர்வுகள் வரும்போது, நம்ம ரொம்ப அவமானப்பட்டு பயந்திருக்க நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. பூமி அவர்களை விழுங்கி போட்டது. ரொம்ப சந்தோஷமான வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. யாரெல்லாம் நமக்கு எதிரியோ, யாரெல்லாம் நம்ம அழிக்க நினைக்கிறாங்களோ, உன்னை விட்டவே மாட்டேன், உன்னை அழிச்சே திருவேன் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்களோ, அவங்கள குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வலது கரம் அவங்க பூமியை திறந்து அவர்களை விழுங்கி போட்டது. சத்துருக்களை இல்லாமல் போவார்கள். நம்ம வாசித்தோம், உன் சத்துருக்களை நீ என்ன செய்வ, போரடிப்பாய், புதிய பற்கள் உள்ள கூர்மையான எந்திரமா நான் உன்னை என்ன செஞ்சிருவேன், மாத்திருவேன், நீ அவங்களை என்ன செய்வேன், மிதிப்பேன், நொறுக்குவேன்னு அந்த அதிகாரத்தையே நமக்கு ஒரு பயங்கரமான பவரை நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் தராரு. நமக்கு அந்த பவரை தாராரு. அதுக்காக நான் தலை விரிச்சு ஆட முடியாது. ஏன்னா கிரியை செய்கிறது ஆண்டவர் தான். அவருடைய வலதுகரம் என் மேல இருந்தால்தான் நான் அதை என்ன செய்ய முடியும். அதே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம், உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. பகைஞரை நொறுக்கி விட்டது. நொறுக்கும் போட்டிருக்கா, நொறுக்கி விட்டதுன்னு போட்டிருக்கா. முடிஞ்சிடுச்சு. அப்ப உங்களுக்கு எதிரான உருவாகும் ஆயுதங்கள் என்ன செய்யும்,
வாய்க்காதே போகும். ஆண்டவர் இந்த நல்ல நாள்ல அப்பன்னு சொல்ல, நீ உன்னுடைய எதிரை குறித்து, உன்னை நிந்திக்கிறவங்களை குறித்து, உன்னை வேதனைப்படுத்துறவங்களை குறித்து நீ கவலைப்படாத சொல்றாரு ஆண்டவர். நீ கவலைப்படாத, நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தா என்னுடைய வலது கரம் அங்கே பராக்கிரமம் செய்யும். நீ ஒன்னும் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்ற. நீ அப்பாட்டுக்கு ஒருவேளை உனக்கு கண்ணீர் வர்ற மாதிரி காரியத்தை செஞ்சுட்டாங்க, உன்னை ஏமாத்திட்டாங்க, நீ துக்கப்படவே செய்யாத. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்ப முதல் இது கர்த்தருடைய வலது கரம் என்ன செய்யுமா? சத்துருக்களை, உனக்கு எதிரான சத்துருக்களை நெருக்குமா. ரெண்டாவது, கர்த்தருடைய வலது கரம் என்ன செய்யும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இனி நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன், உன் பிரயாசத்தினால் ஆகிய திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மீதும் ஆணையிட்டார். ஹல்லேலூயா. இந்த வசனம் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. 128ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதுல பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. அது கல்யாண வீட்டுல என்ன செஞ்சிருவாங்க? வாசித்துருவாங்க. ஆனா நமக்கு அந்த பாக்கியமே என்ன செய்யாது? கிடைக்காது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கையின் பிரயாசங்களை அந்நியனோ அந்நிய புத்திரனோ யாருமே எடுத்துக்கொள்ளாதபடி என்னுடைய வலது கரத்தின் புயத்தினால் நான் அதை பாதுகாக்க போகிறேன். அப்படின்னா நம்முடைய வருமானங்கள் எல்லாம் நம்ம ஜெப குறிப்புல நம்ம வச்சோம். நம்ம குடும்பத்துக்கு வர்ற வருமானம் தேவையில்லாம நிறைய என்ன செய்கிறது? வெளியே போயிட்டே இருக்குது. நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல சிஸ்டர், கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எப்படிதான் சந்தோஷமா ஒரு பணத்தை நம்ம வாங்கி பீரோவில் வச்சு ஒரு நாள் கூட அதை வச்சு பார்க்க முடியாது. அடுத்த நாள் ஏதாவது மெடிக்கல் செலவு என்ன செஞ்சிடும்? வந்துடும். இல்லாட்டி ஏதாவது நம்ம குடும்பத்துல ஒரு நஷ்டத்தை உண்டாக்கி அந்த வச்ச பணத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும்? எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு சாட்சி ஒன்று சொல்றேங்க இல்லைங்களேன். ஒரு சகோதரி வீட்டுக்கு, நான் ஷர்மிலாங்கிற சகோதரி வீட்டுக்கு அரசன் கேணிக்கு ஜெபத்துக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது, அவங்க ஆர்சிக்காரங்க போயிருக்கும்போது வேலை இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கும் வேலை கிடையாது, அவங்க கணவருக்கு வேலை கிடையாது. ரொம்ப கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். அந்த சூழ்நிலை தான் அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அப்போ ஜோமணி முடிச்சாச்சு. 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க. பாஸ்டருக்கு என்ன செய்யணும்? காணிக்க கொடுக்கணும். 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காங்க. கடைசியில் அவரு பைபிளை திறந்து, அவங்க ஆர்சி பைபிளை திறந்து ஒரு 50 ரூபா நோட்டை எடுத்துக்கொண்டு என் கையில் தந்து, ஐயா என்கிட்ட இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி ஜோமணி கொடுத்தாரு. ஆண்டவர் சொன்னார், இது ஜோமணி திருப்பி அவங்க கையில் என்ன செஞ்சிரு? கொடுத்துரு. நான் அந்த குடும்பத்தை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். சரின்னு சொல்லி ஜோமணி சந்தோஷமா வாங்கிட்டு அவங்க வீட்டில் சின்ன பாப்பா, அந்த பாப்பா கையில கொடுத்து, கர்த்தரோட கொடுத்துருக்கான்னு சொல்லி வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஏன்ட்டு ஒரு 100 ரூபாய் பாப்பா கையில கொடுத்துட்டு வந்துட்டேன். அன்னைக்கு நான் போயிருக்கும்போது சொல்றாங்க, நிறைய ஜெபக்குறிப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க கணவருக்கு கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. அந்த சகோதரி அவங்க நர்சிங் படிச்சு அவங்க முடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு வேலையை கொடுத்தாரு. அது மாத்திரமில்ல, அவங்க குடும்பத்துல ரொம்ப சிரமத்துல இருந்த அவங்க மூத்த பிள்ளைக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. அவங்க சொல்றாங்க, நீங்க என்னைக்கு அந்த 50 ரூபாய் திருப்பி என் கையில கொடுத்துட்டு போனீங்களோ அதை நான் பீரோக்குள்ள உள்ள வச்சிருந்தேன். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல காசு குறைவுபடவே இல்லை. அல்லேலூயா. இதுதான் அங்க ஆண்டவர் செய்கிற காரியம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வலது கரத்தினுடைய பிரயாசம், உன்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் நான் ஆசீர்வதித்து அது வீணாகாதபடி நான் கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா கொடுக்கிற கர்த்தரையும் கொஞ்சம் நினைச்சுக்கோன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அது எப்படி காப்பாரா? அவருடைய வலது கரத்தினால் பாதுகாப்பாருன்னா எதுவுமே உள்ள என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அப்படிதான் நீங்க நியாயாதிபதிகள்ல 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஓரளவு சொல்லிட்டு வரேன். கிதியோன் ஒருத்தரை குறித்து என்ன செஞ்சிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. கிதியோன் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் வைக்காதே போவார்கள். மீதியானியர்கள் சொல்லப்பட்ட ஒரு கூட்டம் அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வசிக்கிற அந்த இடத்துக்குள்ள வந்து என்னைக்கு அவனுக்கு கோதுமை அறுவடை பண்றானுங்களோ அன்னைக்கு என்ன அடிச்சுட்டு போயிடுவானுங்க? கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு பிழைப்பிற்கு என்னென்ன வருமானங்கள் உண்டோ
அது ஒன்னையும் மீதி வைக்காம மீதியானவர் என்ன செஞ்சிடறான், எடுத்துட்டு போயிடுறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அதே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அதுக்கு மேல ஒரு வசனம் இருக்குது. கிதியோன்கிறவன் தன்னுடைய வயல்ல கோதுமையை அறுத்து என்ன செய்யறான்னா, களஞ்சியத்துல திருடர்கள் திருடிட்டு போயிடக்கூடாது என்பதற்காக அதை போர் அடிச்சு அதுக்கு பயந்து போய் காவலுக்கு என்ன செய்யறான், கிடக்குறான். அவன் வச்சிருக்கிறத திருடர்கள் திருடக்கூடாதுன்னு. அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாய் சொல்றாரு, கிதியோனே உனக்கு இன்னொரு வேலை இருக்குன்னு சொன்னவன் சொல்றான், எதுக்கு ஆண்டவர், நான் இதை விட்டு எப்படி போக முடியும், இதை விட்டுட்டு போனா கொள்ளைக்காரன் வந்து என்ன செஞ்சிருவான், கொள்ளடிச்சுட்டு போயிடுவானே. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ இருக்கிற பலத்தோட என்ன செய் போ, நான் உன்னை என்ன செய்வேன், காப்பாற்றுவேன். அப்ப அவன் பாருங்க, அவன் அந்த களஞ்சியத்துல இருக்கிற தன்னுடைய அறுவடை குறித்து அது குறித்து கவலைப்படாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சான், போனா அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தாரு. அதே நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 8:28 வாசித்து பாருங்க. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடி இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். இவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போனவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். தலை தூக்காதபடி தாழ்த்தப்பட்டார்களாம். தலையை எடுக்க முடியாது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உன் குடும்பத்தை கொள்ளை அடிச்சு சாத்தான், உன்னை வருமானங்களை பறிச்சுட்டு போன சாத்தான், மெடிக்கல் ரூபத்துல, வியாதியின் ரூபத்துல, வேற எந்த விதமான பிரச்சனைகள் கொடுத்து கடன் வாங்கும்படி வச்சு உங்களை அப்படியே அமைக்க வச்சிருக்கிற சாத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற பலத்தோட நீ போராடு, இருக்கிற பலத்தோட கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நட. இனிமே அவன் தலை தூக்க முடியாது. அல்லேலூயா. உன் குடும்பத்தை அழிக்க முடியாது, உன் வருமானத்தை கெடுக்க முடியாது, இருக்கிற வருமானத்தை வெளியே கொண்டு போக முடியாது. அது எப்படி நடக்கும்? ஆமோஸ் 9:12 எடுத்து வாசித்து பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சீக்கிரமா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போன சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்றாரு. விழுந்து போன உங்களுடைய கூடாரத்தை சாத்தான், பிசாசு, அசுத்தாவிகள், வேற விதமான காரியங்கள் அதே சொல்றதை விட நம்மகிட்ட இருக்கிற ஒரு குறை இருக்கு. ஆண்டவரை விட்டு விலகி லௌகீக காரியங்களிலே, உலகத்தின் காரியங்களிலே தங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, நேரங்களை ஆண்டவருக்கு விரோதமாக செலவிட்டபடியினாலே, ஆண்டவரை தேடாமல் போனபடினாலே விழுந்து போன உங்களுடைய கூடாரம். எச்சரிப்பது, விழுந்து போன உங்களுடைய கூடாரம். இந்த கூடாரத்தை நீங்க மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என் கூடாரம் இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி நீங்க வருந்தி ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவர் கிதியோனை பலப்படுத்துற மாதிரி இருக்கிற பலத்தோட இருன்னு சொல்லி அவனை பலப்படுத்தி என்னென்ன காரியத்துல அவனுக்கு போச்சோ. இன்னைக்கு நிறைய பேர் கரெக்டா வரி கட்டுறாங்க. எங்க வரி கட்டுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். உழைக்கிறவங்க நிறைய பேர் கரெக்டா டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்க கூட வருஷத்துக்கு ஒருக்கா தான் கட்ட வேண்டியிருக்கு. சம்பளத்துல பிடிச்சு விடுறாங்க. இந்த குளத்து வேலைக்கு போறவன், கொத்தநாள் வேலைக்கு போறவன், அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு டெய்லி சம்பளத்துக்கு போறவன், யார் சொன்னாலும் சொல்லட்டு டாஸ்மாக்ல போய் கரெக்டா என்ன செஞ்சிருவான், வரியை கட்டிட்டு வந்துருவான். இதுதான் மோசமான சாத்தானுடைய ஒரு கிரியை. காலை இருந்து வேலை பார்க்கும் போது வேர்வை சிந்தி வேலை பார்க்குறாங்களே, அவங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கும்னு நான் எங்க வீட்டில் கொஞ்ச நாள் வேலை நடக்கும்போது அவங்களுடைய ஆக்ஷனை வச்சு பார்த்துட்டே இருந்தேன். எப்படா வேலை முடியும், எப்படா கையில காசு வரும், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை நம்ம என்ன செய்யணும், கரெக்டா செலுத்தணும். வீட்டில் குடும்பம் சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ, பிள்ளைகள் இருக்காங்களோ இல்லையோ, அதை பற்றிலாம் கவலை இல்லை. முதல்ல சரக்கு உள்ள போனாதான் அவனுக்கு மேட்ரே ஒர்க் ஆகுது.
ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வாசலை நான் அடைக்க போகிறேன். அல்லேலூயா. அப்ப யார் குடும்பங்கள்லாம் இப்படிப்பட்ட ஒரு வருத்தமான காரியம் இருக்குதோ அந்த வாசலை ஆண்டவர் அடைத்து உங்கள் குடும்பத்தை நிலைநிறுத்த போகிறார். அது கர்த்தருடைய வலது கரம் அதை செய்ய போகிறதா. கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இது மீட்கும் கரம், ஆண்டவருடைய வலது கரம் உங்களை மீட்கும். அதற்கு அவர் வா என்றார். பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். போதும். இன்னைக்கு துதி ஆராதனையில முதல் பாடலே இந்த பேதுரு சப்ஜெக்ட் தான் இருக்குது. நான் உண்மையிலே என் மகன் துதி ஆராதனைக்கு இப்படி ஒரு பாட்டு எடுப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா ஒருத்தர் சந்திக்கல. அன்னைக்கு பிராக்டிஸ்க்கு சகோதரி வந்திருக்கும் போது கூட நான் வெளியே ஊழியத்துக்கு போயிட்டேன். நீ என்ன பாடுறா ஒர்ஷிப் எடுத்திருக்கேன்னு பார்த்தா அதுவும் எனக்கு ஒன்றும் தெரியல. கடைசியில் பார்த்தா பேதுரு கடல் மேல் நடந்த சம்பவம் தான் முதல் பாடல்ல முதல் ஸ்டான்ஸாவிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா இதனுடைய அந்த கொள்கையினுடைய ரீதியான அந்த அர்த்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். எப்படின்னா ஒரு சாத்தியமாகாத ஒரு காரியத்தை பேதுரு செய்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அப்படித்தானே, ஆண்டவரே நான் கடல் மீது நடந்து வரட்டா, நீங்க மட்டும் நடக்கிறீங்களே நான் நடந்து வரட்டா, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, உமக்கு இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்திருக்கீங்க, சோ நீங்க நடக்கிற மாதிரி நானும் என்ன செய்யணும், கடல் மேல நடக்கும்னு சொன்னார். ரைட் அப்படின்னு சொல்லிட்டான், நடந்து வான்ட்டாரு. அப்போ அவன் இறங்கி வந்தவன் சோ அதிகாரம் கொடுத்தவர முகத்தை பார்க்காம உலகத்தை நோக்கி என்ன செய்யறான் பார்க்கறான். அது இப்படி அவனால நம்ப முடியல. கடல் மேல நம்ம எப்படி நடக்கிறோம்ட்டு அவனால நம்ப முடியல. ஒருவேளை ஆண்டவருடைய பாதத்தை பார்த்திருந்தா கூட பிழைச்சிருப்பான். அவர் எப்படிடா நிற்கிறாரு அப்படி சொல்லி பார்த்துக்கலாம். அதையும் பார்க்காம சுற்றுமுட்டும் என்ன செய்யறான், ஆண்டவரை விட்டுட்டு தனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியத்தை அவனால அதை ஜீரணிக்க முடியாம கொடுத்தவரை விட்டுட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கிறோம். நமக்கு எதிர்பார்க்காம நமக்கு சந்தோஷமான ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்யறாரு. நம்ம அந்த வழியில் நடக்கும் போது அவரை விட்டுட்டு என்ன செய்கிறோம், உடனே உலகத்தை பார்க்கிறோம். முடிவு என்ன தெரியுமா, அவன் அமிழத் தொடங்கினான், தண்ணீருக்குள் மூழ்கத் தொடங்கினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தானே மூழ்கிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அப்படித்தான் மூழ்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல காரியம், ஒரு சந்தோஷம், நம்ம எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் கிடைச்ச உடனே அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அற்புதத்தை கொடுத்தவரை நாம் மறந்து விடுகிறோம், அவரை விட்டு விலகிடுறோம். ஏதோ சபையில போய் சாட்சி சொல்றோம், அதோட நம்ம அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி போயிருது. வேண்டாம் அந்த வாழ்க்கை. இயேசுவை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டால், பேதுருவை தன்னுடைய கரத்தை நீட்டி அப்படியே பிடித்து தூக்கிவிட்ட ஆண்டவர் மூழ்கி கொண்டிருக்கிற உங்களை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை அவர் தமது வலது கரம் நீட்டி தூக்கி படகில் ஏற்றி கரை சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் மீட்கும் கரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பாருங்களேன், அதே அதிகாரத்துல அந்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 31-32 வாசித்து பாருங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கரம் நம்ம மீது இருந்தா நமக்கு பயம் இல்லை. நான் ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு பார்த்து பயப்படாத, ஏன் பயப்படுகிறாய், உன் விசுவாசம் எங்க போச்சு, நான் தானே உனக்கு இந்த காரியத்தை சொன்ன நீ நம்பி வர வேண்டியது, நீ ஏன் உலகத்தை பார்க்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மூழ்கி போக மாட்ட. இப்ப நீ மூழ்கி போயிட்டு இருக்க, உன் குடும்பம் இன்னைக்கு மூழ்கி போயிட்டு இருக்குன்னா குடும்பத்தை உருவாக்கின ஆண்டவரை நீ மறந்தாய், குடும்பத்தை உனக்கு கொடுத்த ஆண்டவரை நீ மறந்தாய். உனக்கு உலகத்துல யாருமே அனுபவிக்க முடியாதபடி ஒரு ஆச்சரியமான அதிசயத்தை நான் உனக்கு செய்ய போறேன். கடல் மேல் நடப்பது சாதாரணமான காரியம் கிடையாது, எந்த மனுஷனும் நடந்த கிடையாது. பேதுரு மட்டும் தான் கொஞ்ச தூரம் நடந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். ஒருவேளை நீ என்னை நிறைய அதிசயங்களை வாழ்க்கையில பார்த்த, நீ என்னை மறந்து போய் இன்னைக்கு உன் குடும்பம் மூழ்கி கொண்டிருக்குமானால் என் கரம் உன்னை தூக்கி எடுக்கும். ஹல்லேலூயா. மூழ்கி கொண்டிருக்கிற, அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பங்களை கர்த்தருடைய கரம் தூக்கி எடுக்க போகிறது. பயமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கரங்களை தட்டி உற்சாகமே படிப்போம்.
என்னை சீராட்டுவார், வாழாக்காமல் என்னை தலையாக்குவார். அவர் தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், வாழாக்காமல் என்னை தலையாக்குவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, அழுகளவு பயமில்லங்க. என் கர்த்தர் கரம் என் மேலங்க, அழுகளவு பயமில்லங்க. அல்லேலூயா. கடைசி ஒரு பாயிண்ட் ஷார்ட்டா சொல்லிடுறேன். கண்டிப்பா ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 33. எல்லாரும் எடுத்துக்கோங்க. மத்தேயு 15:33. அதற்கு அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி கிடைக்கும்? உங்க எல்லாருக்கும் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். நமக்கு எப்படி நடக்கும்? நமக்கு எப்படி கிடைக்கும்? எப்படி நம்ம இதை சால்வ் பண்ண முடியும்? எப்படி நம்ம இதுல இருந்து ரிலீவ் ஆக முடியும்? எப்படி நாம இந்த பிரச்சனை இருந்து ரெஸ்கியூக்குள்ள நம்ம எப்படி வர முடியும்? எப்படி 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 அந்த நெகட்டிவான வார்த்தை நம்ம வார்த்தையில என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பிள்ளைகளுக்கு நீ ஆகாரம் என்ன செய்யணும், கொடுக்கணும். என் வசனத்தை கேட்ட என் பிள்ளைகள் பசியா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நல்ல திருப்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்குங்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க திருப்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஒரு குறையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, பசியாவே நீங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்பி தான் சொல்றாரு. சீசர்களுக்கு நீங்க அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னா சீசர்கள் சொல்றாங்க எப்படி கிடைக்கும்? சீசர்களை விட்டுருவோம். இன்னைக்கு உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்தாருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, நிறைவா இருங்க, நல்ல பலனோடு இருங்கன்னு சொன்னா எப்படி ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாளைக்கு நான் ஃபீஸ் கட்டணும், அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்பிட்டல் போகணும், இதுக்கு போகணும், அதுக்கு போகணும்னு எதெல்லாம் நம்மகிட்ட குறைவுகளாக இருக்கிறதோ அதை வச்சுக்கிட்டே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எப்படி எப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எது உன்ட குறைவுன்னு கொஞ்சமா இருக்கோ அதை எடுத்து யார்கிட்ட கொடு, ஆண்டவர்கிட்ட கொடு. ஆண்டவர்கிட்ட கொடுத்தாங்க, ஆண்டவரே இவ்வளவுதான், கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் மீன் தான் இருக்குன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்கள் கையில என்ன செய்தார், கொடுத்தார். 7000 பேர் சாப்பிட்டாங்க, 7 கூட நிறைய மீது எடுத்தாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பராக்கிரம் செய்யும் வலது கரம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கும் கரங்களா இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் கரங்கள். கேட்கிறத கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 4 பாயிண்ட் சொன்னேன். முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா மாஸ்டர்? சொல்லுங்க, டக் டக்குன்னு சீக்கிரமா சொல்லணும். சத்துருக்களை நொறுக்குகின்ற கரம். 2வது உங்கள் உழைப்பை பாதுகாக்கின்ற கரம். 3வது உங்களை மீட்கும் கரம். 4வது அவர் கொடுக்கும் கரங்களாக இருக்கிறார். அந்த கரத்தை கொண்டு தான் லூக்கா எழுதின சுவிசேஷ கடைசியில அவர் தமது கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆசீர்வதிக்கும் கரம், அந்த ஆசீர்வதிக்கும் கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் எழுந்து முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்குகிற கர்த்தர், நீர் எங்களை உருவாக்கும் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறது அப்பா. நாங்கள் தருகிறோம், எங்களே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி, எங்களை உருவாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். குயவனே உம் கையில் களிமண் நான். கொடுப்போமா தயவு செய்து? குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா,
தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உமைக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போல். உமைக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே. உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஜெபம் பண்ண கடவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, குயவன் கையில் களிமண் போல இருக்கிற எங்களை உருவாக்குகிறவரே, உமக்கு பிரியமான பாத்திரமாக, உமக்கு சுத்தமான பாத்திரமாக, விலையேற பெற்ற பாத்திரமாக நீர் எங்களை சிருஷ்டித்து உருவாக்குவதற்காக சோதரன். ஒருவேளை இந்த நிமிஷம் வரை எங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய பயங்கரமான காரியங்களினால், சாத்தானுக்கு நாங்கள் மயங்கி, உலகத்தின் காரியங்களில் மயங்கி, பாவ இச்சைகளெல்லாம் நிறைந்தபடியினால் கரைப்பட்டு போன எங்களுடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் புதிதாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கரைப்பட்டு போன வஸ்திரங்களை கர்த்தர் மாற்றி எங்களுக்கு புதிய இரட்சிப்பின் வஸ்திரத்தை இந்த நாளிலே வந்திருக்கிற, கேட்கிற, பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. அந்த புதிய இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் அணிந்து கொண்டவர்களாய், தேவன் எங்களுக்கு இந்த மாதத்திலே வருகின்ற நாட்களிலே செய்ய போகிற இந்நான்கு விதமான அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டவரே, மீட்கும் கரங்களாய், தாங்கும் கரங்களாய், சத்துருக்களை ஜெயிக்கும் கரங்களாய் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற கொடுக்கும் கரங்களாய் நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, ஏலிம் ஜெப வீட்டை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் தேவைகள் ஆண்டவரே, குடும்பத்தில் திருமண காரியங்கள், கடன் பிரச்சனை போன்ற அநேக காரியங்கள், இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஜெப ஆவி, விசுவாசம், நம்பிக்கை, இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கை, எந்த விதத்திலும் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற இரும்பு இதயமும் கொண்ட மக்களுடைய இருதயங்களை கர்த்தர் உடைப்பீராக. குடும்பங்களில் அப்படிப்பட்ட மக்களை உடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் தெளிக்கப்படுவதாக. இதோ நாங்கள் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் பிசாசின் கட்டுகள் இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் விக்கிரகத்தின் கட்டுகள் இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் மந்திரத்தின் கட்டுகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஏவுதல் பெல்லி சூனியம் என்று கட்டுகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்க முடியாதபடி தடைகள் வைக்கப்பட்டிருக்கிறதோ,
திருமண காரியங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, உலகின் காரியங்களை, பணத்தை பிடுங்கி கொண்டு போகிற சாத்தானின் கரங்கள் எந்தெந்த குடும்பத்தில் செய்கை கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறதோ, யாருடைய சரீரங்களில் எல்லாம் பயங்கரமான வியாதியை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறதோ, நம்பிக்கை அற்று போகும்படி, கடலில் மூழ்கும்படி எங்கள் குடும்பங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாவற்றின் மீதும் தேவனுடைய வலது கரம் நீட்டப்படுவதாக. உம்முடைய கரத்தால் நீர் அவர்களை தாங்குவீராக. உம்முடைய கரத்தின் நிழலினால் அவர்களை மூடுவீராக. இயேசுவினுடைய வலது கரம் உங்கள் ஒவ்வொரு மீதும், ஒவ்வொருடைய தலை மீதும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலை மீதும், ஒவ்வொரு குடும்பத்தார் மீதும் இயேசுவின் பராக்கிரம் செய்யும் வலது கரம் நீட்டப்படுகிறது. கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்ட இடத்தில் அலைகள் எழும்பாது, கொந்தளிக்காது. கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்ட குடும்பத்தில் இருள் இருக்காது, வெளிச்சம் உண்டாகும். அவருடைய வலது கரத்தின் புயம், அவருடைய வலது கரத்தின் பராக்கிரமம், அவரது வலது கரத்தில் வந்திருக்கிற இயேசுவின் ரத்தம் உங்கள் குடும்பத்திற்கு பெரிய ரட்சிப்பை, பெரிய மீட்பை, பெரிய அதிசயத்தை, பெரிய அற்புதத்தை செய்ய போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. All are shout hallelujah. சத்தமாய், தைரியமாய், நல்ல சக்தியோடு, முழு பலத்தோடு ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வலது கரம் உங்கள் வீட்டின் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது இப்பொழுது நீட்டப்பட்டிருக்கிறது. Be healed by the name of Jesus Christ. Jesus Christ power, அவருடைய வலது கரத்தினுடைய வல்லமை உங்கள் நோய்களை சுகமாக்கட்டும். வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். தர்த்தங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். இனி நீங்கள் கொடுக்கும் கரங்களாய் மாற்றுவார். அந்த கரம் உங்களை கைவிடாது, கைவிடாது, கைவிடாது. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். வருகிற உபாச ஜெப நாட்களை, சனிக்கிழமை ஆராதனை ஆசீர்வதிங்க. முழு இரவு ஜெபத்தை ஆசீர்வதிங்க. ஏழ்மை விட்டு பிரிந்து போன பலவிதமான காரியங்களை பிரிந்திருக்கிற குடும்பங்கள் மீண்டுமாய் கர்த்தருக்குள் இந்த திருச்சபைக்கு வர கர்த்தர் உதவி செய்யும். எல்லாரையும், எங்க பிள்ளைங்க எல்லாரையும் நீட்டுகிற கரங்களாய் அல்ல ஆண்டவரே, கொடுக்கிற கரங்களாய் மாற்றப் போகிறீர். கொடுக்கிற கரங்களாய் மாற்றப் போகிறீர். அவர்கள் வெறும் கைகளாய் அல்ல, தங்கள் பிள்ளைகளை சுமக்கிற கைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் தனியாய் இல்ல, இனிமேல் அந்த குடும்பத்தில் ஒரு எண்ணிக்கை வரப்போகிறது. அது சந்ததி பெருக்கம், மணவாட்டியின் வருகை, மணவாளனின் வருகை, பிரிந்தவர்கள் ஒன்று சேருகிற ஒரு மகிழ்ச்சியான காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் உண்டாக்க போகிறது. கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்கும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கரம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். ஆமேன், ஆமேன்.